வணக்கம். எங்களோட சேனல் நேம் மேக்ரித்மி சேனலுக்கு யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நெற்பயிற்சிகையில் இந்த நோய் பீடைகள் ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அந்த நோய் பீடைகள் தான். அந்த நோய் பீடைகளை நாங்கள் கட்டுப்படுத்தணும், சரியான நேரங்களில் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த நோய் பீடைகளில் இந்த காலப்பகுதியிலேயே நோய்கள் வருதுன்றதை நாங்கள் ஒரு சீரியஸாக போடலாமா வேணாமான்றதை நீங்கள் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை பார்த்து நாங்கள் போடலாமா இல்லையான்னு பார்ப்போம். அதில் நாங்கள் இன்றைக்கு இலை மடிச்சு கட்டி, அதாவது வெள்ள நோய் என்றும் விவசாயிகள் சொல்லுவாங்க, இலை மடிச்சு கட்டி என்று இதான் அதன் பேர். அப்போ இலை மடிச்சு கட்டின்ற தாக்கங்களை பற்றி நாங்கள் இதில் பார்ப்போம். அதின் தாக்கம் எப்படி இருக்கும், அதுக்கான கட்டுப்பாடுகள் என்ன மாதிரி என்ற ஒரு முழு வீடியோ நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களோட நெல் வயலில் நெல்லின் இலைகள் மடிக்கப்பட்டு வெள்ளை நிற கோடுகள் போன்ற தோற்றம் உங்களோட வயலில் காணப்பட்டால் அது இலைமடிச்சு கட்டின்ற தாக்கமாக காணப்படலாம். இந்த இலைமடிச்சு கட்டின்ற தாக்கம் உங்களோட வயலில் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, வயலில் நிழலான இடத்துல இருந்து தான் இந்த இலைமடிச்சு கட்டின்ற தாக்கம் ஆரம்பிக்கும். அதிலிருந்து ஆரம்பித்து அங்கேருந்து பரவி கொண்டு போகும். அந்த நிழலான இடத்துல அதன் தாக்கம் மிகவும் தீவிரமான முறையில் காணப்படும். இது எவ்வாறு அடையாளம் காண்றன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயலில் ஓலைகள் மடிக்கப்பட்டு காணப்படும். அந்த மடிப்புக்குள்ளே புழு காணப்படும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி புழுக்கள் காணப்படும். இல்லாத விடத்து அந்த புழுக்களின் எச்சங்கள் அந்த மடிப்புக்குள்ளே காணப்படும். இது அந்த மடிப்புக்குள்ளே அந்த புழு இருந்து அந்த தாவரத்தின் பச்சையத்தை முழுமையாக உட்கொள்கிறதால தான் நீங்கள் பார்க்குற அந்த வெள்ளை நிற கோடுகள் தெரியும். இதால் ஒளித்தொகுப்பு பாதிக்கப்பட்டு விளைச்சலையும் உங்களுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது. விவசாயிகளின் பேச்சு வழக்கில் இந்த பீடை தாக்கத்தை வெள்ளை நோய் என்று குறிப்பிடுவார்கள். அதுக்கு காரணம் அந்த வெள்ளை நிற கோடுகள் எங்களோட வயலில் பரவலாக தெரியக்கூடிய அது வெள்ளை நோய் என்று குறிப்பிடுவார்கள். இந்த வெள்ளை நோய் என்று விவசாயிகள் சொல்கிற இந்த இலைமடிச்சு கட்டி தாக்கம் எதால் அதிக அளவில் ஏற்படும் என்றால், இந்த நிழலான இடங்கள் எங்களோட வயலுக்குள்ளே இது அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தழைச்சத்து என்று சொல்லப்படுற நைதர்சன் யூரியா அதிகமாக பிரயோகிக்கிறதாலையும் இந்த மடிச்சு கட்டின தாக்கம் மிக அதிகமாக காணப்பட போகுது. அதனால் நாங்கள் இந்த யூரியா பாவனையை அளவாக பாவிச்சு கொள்ள வேணும். ரைட், நாங்கள் போய் இனங்கண்டுட்டோம் இலைமடிச்சு கட்டின தாக்கத்தை. இந்த இலைமடிச்சு கட்டியை எவ்வாறு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்க வேண்டால், நாங்கள் ரசாயன கட்டுப்பாட்டுக்கு போக முதல் பௌதிக மற்றும் உயிரியல் ரீதியான கட்டுப்பாட்டுக்கு பார்த்தோம் என்றால், இதில் நாங்கள் எங்களோட வயலில் பறவைகளுக்கான வாழ்விடம், அதாவது நாங்கள் எங்களோட பழைய விவசாயிகள் செய்வினோம் பனமட்டியை தலைகளாக பிரட்டி குத்தி விடினோம். அது கொக்குகள் பறவைகள் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுகள் அதில் இருந்துட்டு அந்த புழுக்களை உணவாக உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது உயிரியல் முறையாக காணப்படுது. பௌதிக முறையில் நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களோட வயலில் இருமரங்களும் 2 பேர் நின்று ஒரு நூலை பிடிச்சு கொண்டு நாங்கள் எங்களோட பயிருக்கு மேலால் இழுத்து கொண்டு போனோம் என்றால், அந்த மடிப்புக்கள் விடுபட்டு மடிப்புக்குள் இருக்க புழுக்கள் தண்ணிக்குள்ளே விழும். அப்படி தண்ணிக்குள்ள விளைய தண்ணிக்கு இருக்கிற இயற்கை எதிரிகள் அதை பிடிச்சி சாப்பிடும். இல்லாட்டி பறவைகள் அந்த புழுவை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இலவாக இருக்கும். இது பௌதிக முறைகளில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடியதாக காணப்படுது. இந்த வயலுக்குள்ளே அதிகமாக கொக்குண்ட குடித்தொகை காணப்படுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயலுக்குள்ளே இலைமடிச்சு கட்டி மற்ற அரக்கொட்டியான் போன்ற புழுக்கள தாக்கம் காணப்பட்ட இந்த கொக்குகள் இலைகவியாக அதில் சாப்பிட்றதுக்காக அந்த வயலுக்கு காணப்படும். அப்போ கொக்குகள் ரெண்டா அதில் புழு இருக்குன்ற அர்த்தமாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் எங்கள்ட பொருளாதார சேதமட்டம் என்று சொல்லுவோம். ரசாயன பாவனை தொடங்க வேண்டிய நேரம் அந்த பொருளாதார சேதமட்டம் எங்களுக்கு வரைக்குள்ள நாங்கள் ரசாயன பாவனையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ரசாயன கட்டுப்பாட்டில் போய்க்குள்ள ஃபிப்ரோனில், கார்போசல்ஃபான், தைமதெக்ஸோம் போன்ற கெமிக்கல்கள் நாங்கள் அடிக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்னது ரசாயன பேர், அதன் வர்த்தக பேர் வேறு. உதாரணத்துக்கு ஃபிப்ரோனில் என்றால் வைபர், கார்போசல்ஃபான் என்றால் மாசல் போன்ற ரசாயனங்கள் நாங்கள் விசிறக்கூடியதாக காணப்படும். அது மாத்திரம் நாங்கள் இதை மருந்தடிக்கணும்னு பார்க்காமல் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கட்டுப்படுத்தணும் என்றால், நாங்கள் அளவான யூரியா பாவனை மற்ற அளவான இடைவெளியில் நாங்கள் பயிர்களை நடுறது அல்லது விதைக்கிறது போன்ற பயிராக்கவியல் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம். இந்த நோய் பீடைகளிலிருந்து நாங்கள் தப்பிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிரியோசனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிரியோசனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ரித்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.